சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான இரண்டாவது 20-20 போட்டி நாளை நடைபெறவிருக்கிறது. ஏற்கனவே முதலாவது போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டனில் நடைபெற்று அதில் இந்திய அணி சிறப்பான வெற்றியை பெற்றிருந்தது. இந்த நிலையில் இரண்டாவது போட்டியின் போது இந்திய அணியில் மாற்றங்கள் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணியின் சார்பில் முகமது ஷமி சேர்க்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலாவது போட்டியிலும் முகமது ஷமியை சேர்க்க வேண்டும் என இந்திய நிர்வாகம் தீர்மானித்திருந்தது. என கூட இறுதி நேரத்தில் கொல்கத்தா ஆடுகளத்தை பொறுத்தவரையில் அந்த ஆடுகளம் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு வாய்ப்பான களம் என்ற அடிப்படையில் 3 சுழல் பந்து வீச்சாளர்களை இந்திய அணி சேர்த்திருந்தது. அத்துடன் ஹர்தீப் சிங் முன்னணி வேக பந்து வீச்சாளராக அறிமுகப்படுத்தப்படும் நிலையில் பகுதி நேர பந்து வீச்சாளர்களாக ஹர்திக் பாண்டியா மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோரை பயன்படுத்துவதற்கு அணி நிர்வாகம் இறுதி நேரத்தில் முடிவெடுத்தது. எனினும் கூட இந்த நேரத்தில் முகமது ஷமி விலக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்த விடயம் ஹர்திக் பாண்டியாவே என்று கூறப்படுகிறது. இதுவரையில் ஹர்திக் பாண்டியா பகுதி நேர பந்து வீச்சாளராகவே செயற்பட்ட வேளையில் அவர் புதிய பந்தில் பந்து வீசுவதில்லை. என்றாலும் கூட இந்த போட்டியின் போது அவர் அதற்கான ஒரு ஆலோசனையை அணி நிர்வாகத்திடம் தெரிவித்திருந்தார். அதாவது புதிய பந்தில் தாம் பந்து வீசுவதற்கு தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இது அணியின் பயிற்றுவிப்பாளர் கௌதம் கம்பீருக்கு துணையாக இருந்த நிலையில் அவர் அதனை ஏற்றுக்கொண்டு முகமது ஷமியை விலக்கிவிட்டு பகுதி நேர பந்து வீச்சாளர்கள் இருவர், அதாவது ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி ஆகியோருடன் ஹர்தீப் சிங்கையும் பந்து வீச்சாளராக தெரிவு செய்து அதன் பின்னர் 3 சுழல் பந்து வீச்சாளர்களையும் அதில் தெரிவு செய்திருந்தார். எனவே முகமது ஷமி தெரிவு செய்யப்படாமைக்கு காரணம் ஹர்திக் பாண்டியா என சொல்லப்படுகிறது. இதற்கு ஏற்கனவே ஹர்திக் பாண்டியாவுக்கும் முகமது ஷமிக்கும் இடையிலான முரண்பாடுகளும் காரணமாக கூறப்படுகின்றன. முகமது ஷமியை அணியில் சேர்க்கக்கூடாது என்பதை ஹர்திக் பாண்டியா குறியாக கொண்டே தாம் புதிய பந்தில் பந்து வீச முடியும் என்று கூறினார் என்று குறிப்பிடப்படுகிறது. என்றாலும் கூட முதலாவது போட்டியில் ஏனைய பந்து வீச்சாளர்களை விட ஹர்திக் பாண்டியாவின் பந்து வீச்சுக்கு உரிய பலாபலன் கிடைக்கவில்லை என்றே கூற வேண்டும். அத்துடன் அவர் அதிகமான ஓட்டங்களையும் அதில் கொடுத்திருந்தார். இந்த நிலையிலேயே இரண்டாவது போட்டியில் முகமது ஷமியை சேர்த்துக் கொள்வதென தற்போது இந்திய நிர்வாகம் தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் முகமது ஷமி நாளைய போட்டியில் பங்கேற்பார் என்றும் இது அவருக்கு எதிர்வரும் சாம்பியன்ஸ் கிண்ண போட்டிகளுக்கு மிகவும் துணையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.